இந்த வீடியோவில் டூயல் லைட்டிங் எஃபெக்ட் எப்படி ஃபோட்டோஷாப்பில் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வணக்கம், வெல்கம் டு வரைக்கலை. நான் சுகுமார் சுவாமிநாதன். இந்த வீடியோவில் டூயல் லைட்டிங் எஃபெக்ட் எப்படி ஃபோட்டோஷாப்பில் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஷாருக் கான் மட்டும் தனியாக நான் எப்போ கட் பண்ண போகிறேன் பென் டூல் வச்சு. ஸோ பென் டூலில் நான் ஸ்டார்ட் பண்ண இடத்துல முடிச்சு ஒரு பாத் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இப்போ ரைட் கிளிக் பண்ணி மேக் செலெக்ஷன். ஸோ ஃபெதர் எட்ஜஸ்க்கு கொஞ்சம் நான் ஸ்மூத்தாக இருக்கிறதுக்கு ஒரு 1 பிக்சல் நான் கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ நம்ம பென் டூலில் வரைஞ்ச பார்ட் செலக்ட் ஆகிருக்கு பிக்சல்ஸாக. அப்படியே Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணிவிட்டு Ctrl+V கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போது தனியாக நம்ம கட் பண்ணது பேஸ்ட் ஆகிருக்கு. பேக்ரவுண்டை இப்போதைக்கு நான் ஹைட் பண்ணிடுறேன். இந்த லேயருக்கு நம்ம இப்போது டியூவல் கலர் லைட்டிங் கொடுக்க போகிறோம். அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் கிரேடியன்ட் மேப் கிளிக் பண்ணுறேன். ஸோ கிரேடியன்ட் மேப்பில் இங்கே நமக்கு எடிட்டர் வந்துருச்சு. இதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டில் நமக்கு எப்போவுமே டார்க் கலர் இருக்கணும். ஸோ நான் இங்கே ஒரு பிளாக் கொடுத்துக்கிறேன். இங்கே வந்து நமக்கு ஒரு லைட்டர் கலர் இருக்கணும். ஸோ நான் கொடுக்குறது ப்ளூ கலர் செலக்ட் பண்ணுறேன். நான் இப்போ ஓகே கொடுத்துட்டேன். இதையும் ஓகே கொடுத்துட்டேன். ஸோ அகைன் இன்னொரு கலர் கொடுக்கறதுக்கு மறுபடியும் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் கிரேடியன்ட் மேப் போகாமல் ஜஸ்ட் நான் இதே ரைட் கிளிக் பண்ணி டூப்ளிகேட் லேயர் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து நம்மளுடைய இந்த ப்ளூ கலரை நான் ஹைட் பண்ணிவிட்டு டெம்பரரியாக இந்த டூப்ளிகேட் பண்ண லேயரில் இருக்க கிரேடியன்ட் மேப் ஐக்கானை டபுள் கிளிக் பண்ணுறேன். அகைன் நமக்கு கிரேடியன்ட் எடிட்டர் ஓப்பன் ஆகும். இதில் வந்து நான் ப்ளூக்கு பதிலாக ரெட் கலர் கொடுக்குறேன். இப்போ நான் ஓகே கொடுத்துட்டேன். ஸோ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா மேலே ஒரு கிரேடியன்ட் மேப் ரெட் கலர் ப்ளஸ் கீழே ஒன்று ப்ளூ கலரில் இருக்குது. ஸோ இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டுக்கு அப்ளை ஆகுது. ஸோ பேக்ரவுண்டுக்கு அப்ளை ஆகாமல் இந்த இமேஜுக்கு மட்டும் அப்ளை ஆகணும். ஸோ இது ரெண்டுத்தையும் ஷிஃப்ட் வச்சு செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க் அப்படின்ற ஆப்ஷன் கொடுக்குறேன். இப்போ நம்மளுடைய மெயின் இமேஜுக்கு மட்டும் இந்த 2 லேயரும் அப்ளை ஆகியிருக்கு. ஸோ ரெட்டை நம்ம தேவைப்படுற இடங்களில் மட்டும் கொடுக்கலாம். ப்ளூவை நம்ம பேஸாக வச்சுக்கலாம். ஸோ ரெட்டை வந்து நான் மாஸ்க்கை கிளிக் பண்ணிவிட்டு Ctrl+I கொடுக்குறேன். ஃபுல்லாக நமக்கு ஹைட் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு ப்ளூ ஓவராலாக இருக்குது. நமக்கு ரெட் வேணுங்கிற இடங்களில் மட்டும் நம்ம கொண்டு வந்துக்கலாம். இந்த பிக்சர் கொஞ்சம் பிரைட்னஸ் ஏற்ற போகிறேன். அதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் லெவல்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட கிரேடியன்ட் மேப்பில் ரெட் கலர் கொடுத்த அந்த லேயரை கிளிக் பண்ணுறேன். இந்த மாஸ்க்கை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரஷ் எடுத்துக்கிறேன். ஸோ மாஸ்க் டூல் எப்படி யூஸ் பண்ணுறது, ப்ரஷ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கோம். அதை நீங்கள் ரெஃபர் பண்ணிட்டு வாங்க. ஸோ இந்த ப்ரஷ்ஷை எடுத்துகிட்டு இப்போ நம்ம இங்கே ஒயிட்டில் இருக்கணும். ஸோ ஒயிட்டில் வச்சுட்டு நான் ப்ரஷ் சைஸை தேவைக்கேற்ற மாதிரி நான் சின்னது பண்ணிக்கிறேன். கீபோர்டில் பி பக்கத்தில் ஓப்பன் ப்ராக்கெட் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் இருக்கும். ஓப்பன் ப்ராக்கெட் அழுத்தினீங்கன்னா நம்மளுடைய ப்ரஷ் சைஸ் சின்னதாகும். க்ளோஸ் ப்ராக்கெட் அழுத்தினீங்கன்னா நம்மளுடைய ப்ரஷ் சைஸ் பெருசாகும். நம்ம தேவைக்கேற்ற மாதிரி ப்ரஷ் சைஸ் வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம ஃப்ளோ வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு இங்கே நமக்கு இன்டென்ஸ்டாக வரும். ஸோ நான் முதல்ல கொஞ்சமாக ஃப்ளோ வச்சுக்கிட்டு நான் இப்போது ஒயிட் கலரில் இங்கே வச்சுட்டு இங்கே நம்மளுடைய மாஸ்கில் நான் ப்ரஷ் எஃபெக்ட் கொடுக்குறேன். ஸோ நம்ம கொடுக்க இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ரெட் கலர் இங்கே அப்ளை ஆகிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த ரெட் இன்னும் கொஞ்சம் இன்டென்ஸ்டாக பார்டர்ஸில் தெரியணும் அப்படின்னா நான் இங்கே மாஸ்க்கை கிளிக் பண்ணிவிட்டு நம்மளுடைய ப்ரஷ் எடுத்துக்கிறேன். இப்போ நான் ஃப்ளோவை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எட்ஜஸில் மட்டும் கொஞ்சம் இன்டென்ஸ்டாக தெரிகிற மாதிரி நான் ப்ரஷ் பண்ணுறேன். பெட்டர் விசிபிலிட்டிக்கு இந்த லெவல்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை நான் கிரேடியன்ட் மேப்புக்கு மேலே வைக்கிறேன். ஸோ ரெட் கலர் லேயரில் கொஞ்சம் ரெட் கம்மி பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம பிளாக் மாற்றிடலாம். பிளாக்காக மாற்றிட்டோன்னா நமக்கு எரேஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த இடங்களில் நான் லைட்டாக ரெட் எரேஸ் பண்ணுறேன். மறுபடியும் கொஞ்சம் வரத்துக்கு ஒயிட் கலர் வச்சுட்டு ப்ரஷ் எடுக்கிறேன். ஸோ இந்த இடங்களில் இந்த ஹேண்ட் பக்கம் எனக்கு ப்ளூ வேணும். ஸோ மறுபடியும் பிளாக் வச்சுட்டு இங்கே எரேஸ் பண்ணுறேன். ஸோ பேக்ரவுண்ட் இதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் மாற்றலாம். ஸோ பேக்ரவுண்ட் லேயர் ஆன் பண்ணுறேன். இதை நம்ம கொஞ்சம் நைட் எஃபெக்ட் கொடுக்கலாம். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர்ஸ் கலர் லுக்கப் நைட் ஃப்ரம் டே. இப்போ நம்ம மெயின் இமேஜுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி பேக்ரவுண்ட்லேயே ரெட் டு ப்ளூ கிரேடியன்ட் ஷிஃப்ட் நம்ம கொடுக்கலாம். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் கிரேடியன்ட் மேப் இல்லாமல் வெறும் கிரேடியன்ட் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போது நம்ம இந்த ரெட் அண்ட் இந்த ப்ளூவை மேட்ச் பண்ணுவோம். ஸோ ரெட் கலர் போட்டாச்சு. இந்த பக்கம் ப்ளூ கலர். ஸோ இந்த சேம் ப்ளூ நம்ம மேட்ச் பண்ணுவோம்.
இதோட ஒப்பாசிட்டி 0ல் இருக்குது, கிரேடியன்ட் ஃபெதர் மாதிரி இருக்குது. ஸோ நான் அதை 100 பண்ணிவிட்டேன். ஸோ இதை ஓகே கொடுத்தாச்சு. இப்போது இதை ஆங்கிள் மாற்றணும். ஓகே, இப்போ ஏதாவது பெட்டர் பிளெண்டிங் மோட் நம்ம பார்ப்போம். ஸோ சாஃப்ட் லைட் பிளெண்டிங் மோட் நல்லா இருக்குது. ஸோ மெயின் இமேஜுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் விசிபிலிட்டி ஆட் பண்ணலாம். பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட். இது நம்ம ஷாருக் இமேஜுக்கு மட்டும் வைக்க போகிறோம். ஸோ அகைன் இங்கேயே நம்ம கிளிக் பண்ணி கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க் கொடுக்கலாம். ஸோ இவருக்கு மட்டும் அது வரும். அகைன் நம்ம கிரேடியன்ட் கலர் கரெக்ட் பண்ணோன்னா நம்ம இந்த மாஸ்க் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவருடைய ப்ளூக்கும் பேக்ரவுண்ட் ப்ளூக்கும் கொஞ்சம் மிஸ் மேட்ச் இருக்குது. நம்ம அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு நான் அகைன் இந்த கிரேடியண்ட்டை கிளிக் பண்ணுறேன். ஓகே, இப்போ ஓகே ஆகிடுச்சு. பேக்ரவுண்ட் இமேஜை லைட்டாக நம்ம பிளர் எஃபெக்ட் கொடுத்து பார்ப்போம். ஸோ ஏதாவது நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அதில் ஷோராக இல்லைன்னா ஒரு டூப்ளிகேட் எடுத்து வச்சுக்கலாம். ரைட் கிளிக், டூப்ளிகேட் லேயர். ஸோ டூப்ளிகேட் பண்ண லேயருக்கு நான் ஃபில்டரில் பிளர் எஃபெக்ட் ஆட் பண்ணுறேன். காஷியன் பிளர். கொஞ்சம் டீட்டெயில்ஸ் தெரிகிற மாதிரியும் இருக்கட்டும். பட் சப்ஜெக்ட் நம்ம மெயின் ஷாருக்கான இமேஜ் கொஞ்சம் தனியாக தெரிகிற மாதிரி இருக்கிறதுக்காக லைட்டான ஒரு பிளர் நான் கொடுக்குறேன். ஓகே, பேக்ரவுண்ட் லேயர் கொஞ்சம் நம்ம விசிபிலிட்டி கம்மி பண்ணலாம். ஸோ அந்த கிரேடியன்ட் ஃபில்லாம் நான் 50% கொண்டு வரேன். அண்ட் கடைசியில் ஒரு சாலிட் கலர், அது பிளாக்காக வச்சா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம எடிட் பண்ண ஷாருக்கான் டூயல் லைட்டிங் பவர்ஃபுல்லாக தெரியுது. பேக்ரவுண்ட் நம்ம கொஞ்சம் டார்க் பண்ணதுனால இதை இன்னும் ஃபைன் டியூன் பண்ணலாம். இன்னும் எடிட் பண்ணிகிட்டே கூட போகலாம். நம்ம டெமோ பர்பஸ்க்காக நான் இந்த ஃபேஸோட நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க. ஃபோட்டோஷாப், இன்டிசைன், இல்லுஸ்ட்ரேட்டர் மற்றும் ப்ரீமியர் ப்ரோ சாஃப்ட்வேர்களை டேரெக்டாக என்கிட்டேருந்து நீங்கள் ஆன்லைனில் கற்றுக்கலாம். 1-to-1 கோச்சிங் நான் வழங்கிட்டு இருக்கேன். அதுக்கான விவரங்கள், தொடர்பு விவரங்களை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன மறக்காமல் கான்டாக்ட் பண்ணுங்கள். இதுபோல் பல வீடியோக்களை பின்தொடர வரைகலைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் வரைகலையில் சந்திப்போம். சுகுமார் சுவாமிநாதன்.